என்பதை குறித்து நமக்கு ஒரு தெளிவு இருக்கும். கர்த்தர் நல்லவன். 3 காரியத்தை சொல்கிறேன். 1, உன்னதத்தோடு நம்ம ஐக்கியப்பட வேண்டும். 2, உறவுகளோடு ஐக்கியப்பட வேண்டும். 3, உலகத்தோடு ஐக்கியப்படக்கூடாது. இல்லையா? உன்னதத்தோடு ஐக்கியம், உறவுகளோடு ஐக்கியம், உலகத்தோடு ஐக்கியம் இருக்கக்கூடாது. அப்போது இந்த 3 பகுதிகள் இருக்கு. உன்னதத்தோடு ஐக்கியம் அப்படின்னும் பொழுது பிதாவோடு ஐக்கியம், குமாரனாகிய இயேசுவோடு ஐக்கியம், பரிசுத்த ஆவியானவரோடு ஐக்கியம். இது உன்னத ஐக்கியம். உறவுகளோடு ஐக்கியம் அப்படின்னும் பொழுது கணவன் மனைவி ஐக்கியம், பிள்ளைகள் பெற்றோர் கூட ஐக்கியம், விசுவாசிகள் போதகரோடு கூட ஐக்கியம். இது உறவுகளோடு கூட உள்ள ஐக்கியம். உலகத்தோடு ஐக்கியம் இருக்கக்கூடாது. எதுன்னா, நீங்கள் உலகத்தோடு ஐக்கியப்படுறது எனக்கு மனசு இல்லை, இருளோடு கூட ஐக்கியப்படுவது எனக்கு மனசு இல்லை, பேய்களோடு ஐக்கியப்படுறதுக்கு எனக்கு மனசு இல்லை. ஓகே, இது எல்லாத்துக்கும் ரெஃபரன்ஸ் வசனம் இருக்குது. இன்றைக்கி ஒரே ஒரு காரியத்தை மட்டும், ஒரே ஒரு ஐக்கியத்தை மட்டும் நான் சொல்கிறேன். உன்னதத்தோடு கூட உள்ள ஒரு ஐக்கியத்தை மட்டும் சொல்கிறேன். அல்லேலூயா. உன்னதத்தோடு ஐக்கியம் அப்படின்னும்பொழுது பிதாவோடு ஐக்கியம், குமாரனோடு ஐக்கியம், பரிசுத்த ஆவியானோடு ஐக்கியம். ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளும். நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடு அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவோடு கூட இருக்கிறது. அல்லேலூயா. பேஜ் நம்பர் நம்ம 325 பேஜ் நம்பர் 325. 1 யோவான் புதிய ஏற்பாட்டில் பழைய பேக் சைடில் பைபிளுடைய பிற்பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கு. நல்லா கவனிங்க. சரி, இப்போ எல்லாம் என்ன பாருங்க. இங்கு ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் மோசேயை கொண்டு 5 புத்தகங்களை ஆண்டவர் எழுதினார். புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது அப்போஸ்தலனாகிய யோவானை கொண்டு கர்த்தர் 5 புத்தகங்களை ஆண்டவர் எழுதினார். சரி, மோசஸ் எழுதின புஸ்தகம் என்னென்ன? ஆதியாகமும், யாத்திராகமும், லேவியராகமும், எண்ணாகமும், உபாகமும். இந்த 5 புஸ்தகங்களும் ஆண்டவர் மோசேயின் மூலமாக தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்தார். புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது அப்போஸ்தலனாகிய யோவான் மூலமாக யோவான் 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் வெளிப்படுத்தின விசேஷம். இந்த 5 புத்தகங்களையும் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய யோவானை கொண்டு கர்த்தர் பூமியிலே தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்தார். இப்போது மோசஸ் மூலமாக கொடுத்த வேத புத்தகத்தை பார்க்கும்போது நடந்து முடிந்த ரகசியங்களை கர்த்தர் மோசஸ் மூலமாக சொன்னார். இயற்கையினுடைய சிருஷ்டிப்பு, கர்த்தரை பரிசுத்தமான மனிதனுடைய சிருஷ்டிப்பு, பாவத்தினுடைய சிருஷ்டிப்பு, பாவத்தினுடைய உருவாக்குதல், இதெல்லாம் ஆண்டவர் மோசஸ் மூலமாக ஆண்டவர் சொன்னார். யோவான் அப்போஸ்தலனாகிய யோவானை குறித்து பார்க்கும்பொழுது இனி நடக்க போகிற சம்பவங்களை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அப்போ இந்த 1 யோவான் 3ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்றார், நீங்கள் எங்களோடு கூட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி. நீங்கள், அப்போ இது யாருக்கு என்னன்னா, போதகருக்கும் விசுவாசிகளுக்கும் உள்ள ஒரு உறவு. இதை அடுத்த முறை நம்ம பார்ப்போம். ஆனால் அது பிற்பகுதி சொல்றாரு, நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறது. அப்போ நம்முடைய ஐக்கியம் எங்கே இருக்கணும் அப்படின்னா, பிதாவோடு நம்ம ஐக்கியப்பட வேண்டும். சரி ஐயா, ஐக்கியம் சொல்கிறீங்க, நான் பிதாவோடு எப்படி ஐக்கியப்படுவது? நான் பிதாவோடு ஐக்கியப்படுவதற்கு நான் என்ன செய்யணும்? இல்லை நான் ஐக்கியப்பட்டு இருக்கிறேனா இல்லையா என்பதை நான் எதை வைத்து தெரிந்து கொள்வது அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி வரணும். அல்லேலூயா. சரி, இப்போ நாங்கள் பிதாவோடு நீங்கள் ஐக்கியப்படுவதற்கு ஒரு சில வசனங்களை உங்களுக்கு நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஒரு மனுஷன் பிதாவோடு ஐக்கியப்பட்டு இருக்கிறான் என்பதை எதை வைத்து நாம் கண்டுபிடிக்க முடியும் என்று சொன்னால், 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். அவர் ஒளியாய் இருக்கிறது போல நாமும்
ஒளியிலே நடந்தால் போதுமா? ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அப்ப அவர் ஒளியா இருக்கிறது போல, ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப பிதாவாகிய தேவன் எப்படி இருக்கிறார் அப்படின்னா ஒளியா இருக்கிறார், ஒளியில் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பிதாவாகிய தேவன் ஒளியா இருக்கிறார், ஒளியில் இருக்கிறார். அந்த ஒளியில எந்த மனுஷன்லாம் நடக்கிறானோ அவன் எல்லாம் பிதாவோடு ஐக்கியப்பட்டிருப்பான். புரிஞ்சுதுன்றவங்க ஒரு வேலையை சொல்லுவோம். ஐயா எனக்கு புரியலன்றவங்க ஒரு வேலையை சொல்லுவோம். ஒருத்தர் 2 பேர் இன்னும் புரியலன்றீங்க, நான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் எப்படி இருக்கிறாருன்னா ஒளியா இருக்கிறார், ஒளியில் இருக்கிறார். ஒளியா இருக்கிறார், ஒளியில் இருக்கிறார். இப்போ ஒளி அப்படின்னும் போது வெளிச்சம். இப்போ அந்த வெளிச்சம் பிரகாசிக்குது. இப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த பிரகாசத்துக்குள்ளே யாரெல்லாம் வராங்களோ, யாரெல்லாம் நடக்கிறாங்களோ அவங்க எல்லாம் அந்த ஒளியோடு கூட ஐக்கியப்பட்டுக்கிறாங்க. இப்போ புரிஞ்சுதுங்களா? ஆமென். ஆண்டவர் ஒளியா இருக்கிறாரு. அந்த ஒளியினுடைய வெளிச்சத்துக்குள்ள யாரெல்லாம் நடந்து வராங்களோ அவங்க எல்லாம் அந்த வெளிச்சத்தோடு கூட ஐக்கியப்பட்டிருப்பாங்க. சரி, இப்போ நான் வெளிச்சத்தில் நடக்கிறேன்றதை எதை வச்சு நான் கண்டுபிடிக்கிறேன்? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிப்போம். ஒளியில் இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவன் இடத்தில் இடரல் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷன் ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் எங்க இருக்கிறான்? உண்மை வெளிச்சத்துக்கு வரல, அவன் எங்க தான் இருக்கிறான்? இருள தான் இருக்கிறான். அப்ப தன் சகோதரனை பகைக்கிறவன், நல்லா கவனிக்கணும். நம்ம 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 வந்து நம்முடைய பகை, நம்முடைய விரோதம், நம்ம சண்டை எல்லாம் யாருக்கிட்ட இல்லைன்னா நம்மோடு உடன் பிறந்தவங்கிட்ட கிடையவே கிடையாது. அல்லேலூயா. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு என்ன இல்லை? யுத்தம் இல்லை. யாரோடு கூட யுத்தம்? வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவியோடு கூட தான் உனக்கு யுத்தம் இருக்குது தவிர உடன் பிறந்தவர்களோடு அல்ல. ஆனால் பிசாசு என்ன செய்கிறான்னு சொன்னால், அவன் கூட நீ சண்டை போடக்கூடாதுன்றதுக்காக உன் சண்டையை யார் கூட மாற்றுறான்னா உன்னோடு கூட உடன் பிறந்தவங்க கூட மாற்றிடறான், பகையை உண்டாக்கிறான், கோபத்தை உண்டாக்கிறான். அப்போ கவனிங்க, ஒரே தாய் வயிற்றில் தான் பிறந்திருப்பாங்க, ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து வரவே மாட்டாங்க. நான் சொல்கிறது எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். ஒருவேளை என்னுடைய சகோதரன் என்னுடைய சகோதரி என் மேலே கோபமாக இருந்தாலும் பகையாக இருந்தாலும் நான் பகையாக இல்லை அப்படின்ற ஸ்தானத்தில் வந்துடும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? அல்லேலூயா. என் மேலே அவங்க கோபமாக இருந்தாலும், அவங்க பகையாக இருந்தாலும், அவங்க வைராக்கியம் பாராட்டினாலும் நான் வைராக்கியம் பாராட்டல, நான் அவன் கூட அவன் மேலே பகையாக இல்லை, நான் அவனை நேசிக்கிறேன் அப்படிங்கிற உணர்வுக்குள்ளே யார் இருக்கிறானோ அவன் ஒளியில் இருக்கிறான்னு அர்த்தம். அவன் என்னை திட்டான் அதனால் நான் அவனை திட்டியே தீருவேன் அப்படி அல்ல. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். அல்லேலூயா. அதான் 10ஆம் வசனம் சொல்லுது. 2:10 தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன், தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் எதில் நிலைக்கிறானா? ஒளியில நிலை கொண்டு இருக்கிறானா, ஒளியிலேயே இருக்கிறான் அவன். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஒருவேளை உன்னோடு உடன் பிறந்தவங்களை நீங்கள் திட்டி இருக்கலாம், அவங்க மேலே கோபமாக இருக்கலாம், ஒருவேளை பகையாக இருக்கலாம். இன்னைக்கு மனசார நான் மன்னிக்கிற ஆண்டவரே சொல்லுங்கள். சொல்லிட்டீங்களா? ஆமாம், சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் ஒளிக்குள்ளே வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. செத்தாலும் அவளை மன்னிக்க மாட்டேன், செத்தாலும் என் பகை அவன் மேலே மாறாது அப்படின்னா நம்ம இன்னும் பிதாவின் இடத்துல ஐக்கியப்படலைன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஒருவேளை அவங்க எப்படி ஒன்றாலும் நினச்சிக்கிட்டோம், நல்லா கவனிங்க, அவங்க நம்மளை பற்றி எப்படி ஒன்றாலும், ஆனால் என் மனசில் என்ன இல்லை? பகை இல்லை. என் மனசில் என்ன இல்லை? பகை. என் மனசில் கோபம் இல்லை, ஏன் நான் அன்பு செலுத்துறேன். அல்லேலூயா. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், பூமியில் இருக்கிறது 70 வருஷம், பலத்தின் மீதியா 80 வருஷம். இதுக்குள்ளே நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் பாருங்க.
அடிதடி, சண்டை, கோபம், எரிச்சல், வீட்டு வாசல் நான் மிதிக்க மாட்டேன், என் வீட்டு வாசல் மிதிக்காதுடா, என்னென்னமோ போயிடுது. அப்போ அப்படியெல்லாம் இல்லை, நான் நேசிக்கிறேன், எல்லாரும் நேசிக்கிறேன். அல்லேலூயா. யார் என்னை நேசித்தாலும் நேசிக்கலாமோ நான் என்ன பண்ணுறேன், நான் அன்பு செய்கிறேன். அப்படி இருப்பேன்னு சொன்னால் நீ ஒளியில் இருக்கிறன்னு அர்த்தம், பிதாவோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்படி இருக்கிறவங்க எதில் நடக்கிறாங்களா? சங்கீதம் 89:15, சங்கீதம் 89:15, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள், கர்த்தாவே அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்திலே நடப்பார்கள். அப்போ ரொம்ப அருமையாக சொல்லப்படுது. அப்போ கம்பீர சத்தத்தை அறிகின்ற ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். அல்லேலூயா. அப்போ கம்பீர சத்தம், அந்த கம்பீர சத்தம் என்ன? தேவனுடைய வார்த்தை. நல்லா கவனிங்க, கம்பீர சத்தம்ன்றது தேவனுடைய வார்த்தை. நீங்கள் சங்கீதம் 29 வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய சத்தத்தை குறித்து அதை சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 29 கர்த்தருடைய சத்தம் எப்படிப்பட்டதெல்லாம் கிரியை செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடியும். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, மகத்துவம் உள்ளது, கேதுரு மரங்களை முறிக்கிறது, கீபோன்ல கேதுரு மரங்களை முறிக்கிறது. ஆமென். அப்படி நீங்க அந்த சங்கீதம் 29 ஃபுல்லா வாசினா கர்த்தருடைய சத்தம் எப்படிப்பட்டதுன்னு. அப்ப நல்லா கவனிக்கணும், இந்த கர்த்தருடைய சத்தத்தை யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அவங்க எல்லாம் அவருடைய முகத்தின் வெளிச்சத்திலே நீங்க நடக்கிறீங்கன்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? ஒரு சொல்லுவோம். இப்ப இங்க கம்பீர சத்தம்ன்றது என்னன்னா இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை. யாருடைய வார்த்தை? இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை. யோவான் 8:12 வாசிக்கும் பொழுது, யோவான் 8:12 மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அல்லேலூயா. அப்போ இந்த ஒளியை பின்பற்றணும், இயேசுவின் கம்பீர சத்தத்தை பின்பற்றணும். அப்ப யாரெல்லாம் பின்பற்றாங்களோ அவங்க அவருடைய முகத்தின் வெளிச்சத்திலே நடப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகம் ஃபுல்லா இருட்டா இருந்தது. நல்லா கவனிக்கணும். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார். அப்ப அந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வரும்பொழுது அதை நிறைவேற்றினார். அல்லேலூயா. அப்ப இருளில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்துக்கும் மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துக்கும் இடையில 400 வருஷம் இருண்ட காலம். அந்த நேரத்தில் கர்த்தர் யாருக்கிட்டையும் பேசல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த 400 வருஷத்தினுடைய முடிவில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வார்த்தையாக அவர் மாம்சமாக இந்த பூமியில வெளிப்பட்டார். அல்லேலூயா. அப்போ வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 43:3 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உமது வெளிச்சத்தையும் உம்முடைய சத்தியத்தையும் அனுப்பி அருளும், அவைகள் என்னை நடத்தி உம்முடைய பரிசுத்த பர்வதத்திற்கு உம்முடைய வாசஸ்தலங்களுக்கு என்னை கொண்டு போவதாக. அல்லேலூயா. இங்க சங்கீதக்காரன் சொல்றார், உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பி அருளும். அப்ப வெளிச்சம் யார், சத்தியம் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் வெளிச்சம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் சத்தியம். அவரை தான் பிதாவாகிய தேவன் என்ன பண்ணாருங்க, அனுப்பினார். அப்ப எல்லா ஜனங்களும் நல்லா கவனிக்கணும், பகை உணர்வுல இருக்கிறாங்க, குற்ற உணர்வுல இருக்கிறாங்க. அப்ப இவர்களை மீட்கும்படியாகத்தான் ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில வெளிப்பட்டார். அல்லேலூயா. பிதாவோடு எந்த மனுஷனும் ஐக்கியப்பட முடியல. நல்லா கவனிக்கணும். அவன் தன்னுடைய சுயநலத்தினாலே மனிதன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். ஆனா ஆண்டவரா பிதாவாகிய தேவன் நம்ம மேல அன்பு வைத்தபடினாலே குமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 1:9 வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 1:9 தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு
உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. அப்ப பிதாவோடு கூட எந்த ஒரு மனுஷன் ஐக்கியப்பட முடியல, ஒளியில நடக்க முடியல. அதனால பிதாவாகிய தேவன் ஒரு அழைப்பு தரார். என்ன அழைப்பது? இயேசுவோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு ஒரு அழைப்பு. புரிஞ்சுதுன்றவர்களே சொல்லுவோம். இப்ப நீங்க இயேசுவோடு கூட ஐக்கியப்படுவீங்கன்னா பிதாவோடு கூட ஐக்கியப்பட்டீங்க. அல்லேலூயா. இப்ப இயேசுவோடு கூட நான் எப்படி ஐக்கியப்படுறது? நல்லா வாசிங்க. நான் இயேசுவோடு கூட ஐக்கியப்பட்டேன் என்பதை எதனால வைத்து அறிந்து கொள்ள முடியும்? வாசிங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 23வது வசனம். யோவான் 14:23. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால், நல்லா கவனிக்கணும், என் வசனத்தை அவன் கை கொள்வான், அவனில் என் பிதா அன்பாய் இருப்பான், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு கூட ஐக்கியப்படுவோம், அவனோடு கூட வாசம் பண்ணுவோம். அப்ப கவனிங்க, வசனத்தை யாரெல்லாம் கை கொள்றாங்களோ அவங்களோடு கூட இயேசு ஐக்கியமா இருப்பார். இயேசுவோடு கூட அவன் ஐக்கியமா இருப்பான். அல்லேலூயா. பிதாவோடு ஐக்கியப்படுறோன்றது எதை சொன்னா, ஒளியில நடந்தா பிதாவோடு ஐக்கியப்பட்டன்னு அர்த்தம். இயேசுவோடு கூட நான் ஐக்கியப்படுறேன்றது எதை பற்றி தெரிஞ்சுப்பேன்னு சொன்னா, வசனத்தை கை கொண்டால் நான் இயேசுவோடு ஐக்கியப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. இப்போ இங்க புல்பீட்ல இருந்து இங்க கொடுக்கறதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை தான் சொல்றேன். நான் என்னுடைய சுயமாயோ அல்லது என்னுடைய பெருமைக்காகவோ நான் எதையும் என்ன பண்றதில்ல, சொல்றதில்ல. அவருடைய வேதத்துல என்ன பரிசுத்த ஆவியானவர் சொல்லி இருக்கிறாரோ, என்ன ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரோ அந்த வார்த்தையை எடுத்துதான் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப இதெல்லாம் யாருடைய வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை. நல்லா கவனிக்கணும். இப்ப இந்த கர்த்தருடைய வார்த்தை வருது, நீங்க எல்லாரும் கேட்குறீங்க. ஆனா கேட்கறது மட்டும் போதாது, அதை என்ன செய்யணும்? கை கொள்ளணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை கை கொள்வதை பற்றி ஒரு உவமை ஆண்டவர் சொன்னார். வாசிப்போம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 19 இருந்து 23 வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது. ஒரு வசனமா வாசிப்போம். நல்லா கவனிக்கணும். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு இடராதிருக்கும் பொழுது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான், அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். அல்லேலூயா. அப்போ வசனத்தை கேட்டு உணராதிருக்கிறான். வசனத்தை கேட்கிறாங்க, ஆனா என்ன இல்ல, உணர்வு இல்ல. கர்த்தரே, இன்னைக்கு உலகம் ஃபுல்லா வசனங்கள் போகுது, உலகம் ஃபுல்லா கர்த்தருடைய வார்த்தை போகுது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆங்காங்கே கர்த்தருடைய வார்த்தை. எந்த நீங்க டிவி சேனல் ஓபன் பண்ணாலும், செல்போன் ஓபன் பண்ணாலும் கர்த்தருடைய வார்த்தை எல்லாத்துலயும் என்ன பண்றாங்க? பப்ளிசிட்டி பண்றாங்க. ஆனா அந்த வார்த்தை உணர்வு நமக்கு தரணும். ஒருவேளை உணர்வு இல்லைன்னா அவங்க யாருங்க? வழி அருகே விதைக்கப்பட்டவங்க. இரண்டாவது ஒரு கேட்டகரி இருக்கிறாங்க. வாசிப்போம் அடுத்த வசனத்தை. கற்பார இடங்களில் விதைக்கப்பட்டவன். நல்ல கவனிக்கணும். வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறான். ஆகிலும் தனக்குள் வேறு இல்லாதபடியினால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருந்து வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். இவன் இரண்டாவது கேட்டகரி பீப்புள். வசனத்தை கேட்கிறான், கேட்கும் போது சந்தோஷமா ஏத்துக்கிறான். ஆனா கொஞ்ச காலம் போன உடனே அவன் அந்த வசனத்தை என்ன பண்றான்? வெளியில வாமிட் பண்ணிடுறான். ஏன்? காரணம் என்ன? அவன் வேர் கொள்ளாதபடியினாலே. இவங்க இரண்டாவது கேட்டகரி பீப்புள். ஃபர்ஸ்ட் கேட்டகரி பீப்புள் வசனத்தை கேட்கறாங்க, உணர்வு இல்லை. இரண்டாவது கேட்டகரி பீப்புள் வசனத்தை கேட்கறாங்க, ஆனா அவங்க வேர் கொள்ள முடியல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேர் கொள்ளாததுனால பிரச்சனை, போராட்டம் வந்த உடனே இந்த இயேசு எனக்கு வேணாம், இந்த கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வேண்டாம் அப்படின்னு போயிடுறாங்க. மூணாவது கேட்டகரி பீப்புள் இருக்கிறாங்க. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். வசனத்தை கேட்கிறவனாய் இருந்து, நல்ல கவனிங்க, உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனாலே அவனும் பலனற்று போகிறான். மூணாவது கேட்டகரி பீப்புள் எப்படி இருக்கிறாங்க? வசனத்தை கேட்கிறாங்க, ஆனா உலக கவலையும் ஐஸ்வர்ய மயக்கம் வந்துருது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நிறைய பேருக்கு உலக கவலை, உலக கவலைகள்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்தை நான் சொல்கிறேன். வேதத்தில் மார்த்தாள் மரியாள் என்ற 2 சகோதரிகள், அக்கா தங்கச்சி 2 பேர் இருக்கிறாங்க. அக்கா மார்த்தாள். ஏசப்பா முதல் வீட்டில் இன்வைட் பண்ணது யார் அப்படின்னா மார்த்தாள் தான். வீட்டுக்கு கூப்பிட்றாங்க ஏசப்பாவை. ஆண்டவரே நீங்கள் எங்கள் வீட்டுக்கு போனோம் அப்படின்றாங்க. ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, மார்த்தாள் வீட்டுக்கு வந்த உடனே அவரை உட்கார வச்சுட்டு இவங்க பாட்டு வேலை செய்ய போயிட்டாங்க. எந்த செய்ய போயிட்டாங்க? வேலை செய்ய போயிட்டாங்க. ஆனால் அவங்க தங்கச்சி இருக்கிற மரியாள் ஏசப்பா பாதத்தை உட்காந்துட்டு அவர் சொல்கிற வார்த்தையை கேட்குறாங்க. உடனே மரியாள் மார்த்தாள் சொல்கிறாங்க, ஆண்டவரே நான் கஷ்டப்படுறேனே, உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு. உடனே ஆண்டு சொல்றாரு, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தருகிறார். அல்லேலூயா. அப்ப மார்த்தாள் என்ன செய்யறாங்க, உலக வேலையில கவலையில் இருக்கிறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வராம எங்க போறாங்க? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தன்னுடைய சுய வேலைக்காக போறாங்க. அப்ப இவங்கெல்லாம் யார் அப்படின்னு சொன்னா நல்லா கவனிக்கணும். அவங்க எல்லாம் உலக கவலைகள், உலக காரியங்கள் அவங்க வசனத்தை என்ன பண்ணுதுங்க, நெருக்கி போட்டுருது. இப்படிப்பட்டவங்களா இருக்கக்கூடாது. 4வது கேட்டகரி பீப்புள் இருக்காங்க பாருங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள், வசனத்தை கேட்கிறவர்களாயும், நல்லா கவனிக்கணும், வசனத்தை கேட்கறது மட்டும் இல்லாம உணர்கிறவனுமா இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவார். அல்லேலூயா. அப்ப வசனத்தை கேட்டு உணர்ந்து நம்ம பலன் தரும். அப்ப வசனத்தை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனோடு கூட ஆண்டவர் ஐக்கியமா இருப்பார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஐக்கியப்படுவார். அல்லேலூயா. அப்ப பிதாவோடு ஐக்கியப்படணும்னு சொன்னா ஒளியில நடக்கணும். இயேசுவோடு கூட ஐக்கியப்படணும்னு சொன்னா வசனத்தை கை கொள்ளணும். 3வது பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஐக்கியம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். 2 கொரிந்தியர் 13:14. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் நல்லா கவனிக்கணும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் போதுமா? அப்ப யாரோடு கூட நம்ம ஐக்கியப்படணும்? பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஐக்கியப்படணும். இப்ப சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார் என்றவங்க ஒரு இல்ல சொல்லுவோம். சில பேருக்குள்ள ஒரு டவுட் என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். நல்லா கவனிக்கணும். நீங்க எப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்க சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ அப்போவே பரிசுத்த ஆவியானவரால் என்ன பண்ணப்பட்டீங்க, முத்திரை போடப்பட்டீர்கள். இப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளதான் இருக்கிறார். இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று, தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்று அறியாதிருக்கிறீர்களா? அப்ப ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்றார். யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்களோ, யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிறாங்களோ அப்பவே பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டார். இப்ப பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாரு, ஆனா அவரோடு கூட ஐக்கியப்படுகிற அனுபவம் இருக்கணும். நல்லா கவனிக்கணும். இப்ப எல்லாருக்குள்ள யாரு இருக்குதுங்க, பரிசுத்த ஆவியானவர். எல்லாருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்ன்றதுனால நீங்க ஆவியானவரோடு ஐக்கியப்பட்டீங்கன்றது அர்த்தம் இல்ல. நல்லா கவனிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஆமே. சில பேருக்கு புரியல. ஆமே. இப்ப புரியுற மாதிரி சொல்றேன். இப்ப நான் ஆவியானவரோடு கூட ஐக்கியப்பட்டேன் அப்படின்றத எதை வச்சு கண்டுபிடிக்கிறது? யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் உங்க உள்ளத்திலிருந்து, பரிசுத்த ஆவியானவர் உங்க உள்ளத்திலிருந்து என்ன சொல்றாருன்னா, சகல சத்தியத்திற்குள்ள உங்களை நடத்துறதுக்கு அவர் முற்படுகிறார். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? சகல சத்தியத்திற்குள்ள நடத்துவதற்கு உங்களை நீங்க என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. அப்பதான் அவர் எங்க கொண்டு போறாரு அப்படின்னா, பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு போறார், பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுவது யோவான் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல,
யோவான் 14:17. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அதை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களோடு வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அல்லேலூயா. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை தெரியல, ஆனா உங்களுக்குள்ளே அவர் வாசம் பண்ணி உங்களோடு இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அல்லேலூயா. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து பேசுறது எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? ஆமென். அல்லேலூயா. உங்களை டைரக்ஷன் பண்ணுவார். அப்பா இது செய்ய, இது செய்யாத, இங்க போ, இங்க போவாத, இங்க வா, இங்க வராத. அப்ப அவருடைய பேச்சை கேட்டீங்கன்னா எங்க போவீங்க? உன்னதத்துக்கு போயிடுவீங்க. அவரோடு ஐக்கியப்பட்டீங்கன்னா நீங்க அவரை போல மாறிடுவீங்க. அல்லேலூயா. இல்ல அவரோடு ஐக்கியப்படல, அவர் சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னா நம்ம இன்னும் ஐக்கியப்படாம இருந்தோம்னு சொன்னா நம்ம அந்த நித்திய வழியில நம்மளால நடக்க முடியாது. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அபிஷேகித்து இருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்த அவர் வல்லமில்லவராக இருக்கிறார். வேதம் சொல்லுது, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்து போதிக்கும். அது பொய்யல்ல, அது சத்தியமாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த அபிஷேகத்தை நீங்க இன்னும் வாஞ்சித்து, ஆண்டவரே இன்னும் எனக்கு தாகத்தோடு கூட நீங்க தாகன்னு சொல்லணும். அல்லேலூயா. அபிஷேகத்தில் 4 ஸ்டேஜ், ஆவியானவர் நடத்துறதுல 4 ஸ்டேஜ் இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த முதல் ஸ்டேஜ் கணுக்கால் அளவு, 2வது ஸ்டேஜ் முழங்கால், 3வது ஸ்டேஜ் இடுப்பு அளவு, 4வது நீந்தக்கூடாத அளவு. அப்ப கணுக்கால் அளவு அப்படின்னும் பொழுது பூமியோடு கூட உங்க கால் சம்பந்தப்பட்டிருக்கும், ஆனா ஆவியானவரா உங்களை அப்படியே டச் பண்ணிட்டு போவார். 2வது முழங்கால் அளவு, அப்படியே உங்களை டச் பண்ணிட்டே போவார், ஆனா பூமியோடு சம்பந்தம். 3வது லெவல் இடுப்பு அளவு. இந்த இடுப்பு அளவு தண்ணியில நீங்க போய் நிற்கும் பொழுது உங்களை அப்படியே அந்த தண்ணி தள்ளிட்டே இருக்கும், ஆனா உங்க பேலன்ஸ்ல நீங்க எப்படி நிற்பீங்க? பூமியில கால் ஊன்றி நிற்பீங்க. ஆனா நீந்தக்கூடாத நதின்னும் போது உங்க காலுக்கும் பூமிக்கும் சம்பந்தமே இருக்காது. நீங்க ஆவியானவர் எந்த பாதையில கொண்டு போறாரோ அந்த பாதையில் நீங்க அப்படியே அடிச்சுட்டு போவீங்க. அல்லேலூயா. அப்ப எந்த பாதையில போனோம் அப்படின்னா, ஆவியானவர் நீங்க என்ன நடத்துங்க ஆண்டவரே, என் விருப்பம் இல்லை, என் சித்தம் இல்லை, என்னுடைய காரியம் இல்லை, நீங்க என்ன விரும்புறீங்களோ என் வாழ்க்கையில அது நடக்கணும். அல்லேலூயா. அப்ப அந்த 4வது ஸ்டேஜ் தான் ஆவியானவருடைய கண்ட்ரோல்ல நம்ம போறோம். மற்ற 3 ஸ்டேஜும் நம்ம கண்ட்ரோல்ல அவர் இருக்கிறார். 4வது ஸ்டேஜ் தான் அவர் கண்ட்ரோலுக்கு நம்ம மாறும். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? அப்ப ஐக்கியப்படுறது அப்படின்னா என்னன்னா, நான் இல்ல ஆண்டவரே, என் விருப்பம், என் சித்தம், என்னுடைய காரியம் இல்லை, உங்க விருப்பம் என் வாழ்க்கையை நிறைவேற்றாங்க. அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம ஒன்று பிடிச்சிட்டு ஆண்டவரே இது எனக்கு செய்யுங்க 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 சொல்லுவோம், ஆனா அப்படி அல்ல, உங்க விருப்பம் என் வாழ்க்கையில நிறைவேற்றாங்க. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஆவியானவரோடு கூட நீங்கள் ஐக்கியப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ பிதாவோடு ஐக்கியம், குமாரனோடு ஐக்கியம், பரிசுத்த ஆவியோடு ஐக்கியம். குமாரனோடு பிதாவோட ஐக்கியத்தை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? நீங்க ஒளியில் நடக்கும்போது தெரிஞ்சுக்க முடியும். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியம் எதில் தெரிஞ்சுக்க முடியும்? வசனத்தை கை கொள்றதுனால தெரிஞ்சுக்க முடியும். பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் எதில் தெரிஞ்சுக்க முடியும்? அவர் உங்களை நடத்துவதை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானோட ஐக்கியத்தை தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. ஐயா, எனக்கு நீங்க சொன்னது நல்லா புரிஞ்சுதுன்றவங்க கரங்களை உயர்த்தி வரையில சொல்லுவோம். ஐயா, நீங்க சொன்னது எனக்கு புரியல, இன்னொரு முறை நீங்க சொல்லி கொடுத்தா தெரிஞ்சுப்பேன்னு சொல்றவங்க வரையில சொல்லுவோம். அல்லேலூயா. ஒருவேளை உங்களை ஓப்பனா இப்படி ஒத்துக்க முடியலன்னா நீங்க போயிட்டு வீட்டில் போயிட்டு எனக்கு SMS பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஐயா எனக்கு புரியல, மறுபடியும் இன்னொரு முறை சொல்லுங்க ஐயான்னு சொல்லுங்க, நான் இன்னொரு முறை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். அல்லேலூயா. அப்ப இது 3ம் உன்னதத்தோடு கூட உள்ள ஐக்கியம். அல்லேலூயா. உன்னதத்தோடு கூட உள்ள ஐக்கியம். அடுத்தது உறவோடு கூட உள்ள ஐக்கியம் தொடரும். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் வசனங்களை குறித்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.